Hi everyone, welcome to NEC Learn. Today we are going to discuss about the topic Data Acquisition System, short DAS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஏஎஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், வோல்டேஜ், ப்ரெஷர், கரண்ட், ஸ்பீட் இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே பிசிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த குவான்டிட்டிஸ் வந்து ஐ நீட் டு மெஷர், ரெக்கார்ட் அண்ட் தென் அனலைஸ், கண்ட்ரோல் இந்த 4 ஆக்டிவிட்டியுமே பண்ணோம்னா ஐ நீட் a system that is called as data acquisition system. So it is a system used to measure, record, analyze and control physical or electrical quantities like temperature, voltage, pressure, current and then speed. So what it is does அப்படினு பாத்தீங்கன்னா, it collects the data from the real world sensor. சென்சார்ல இருந்து நமக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ண டேட்டா வந்து கன்வெர்ட் into digital form. கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் it sends to the computer இல்லனா ஏதாவது ஒரு கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணி அனலைஸ் பண்ணும். ஸோ இதுல பிளாக் டயக்ராம் பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கும், அதை சென்சார் மெஷர் பண்ணும். ஸோ மெஷர் பண்ணதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சிக்னலோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக சிக்னல் கண்டிஷனிங் சர்க்கியூட் போடுவோம். நெக்ஸ்ட் மல்டிபிள் சிக்னல் இருந்தா மல்டிபிளெக்சர் வழியா பாஸ் பண்ணி நம்ம சிக்னல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சிக்னல் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சாம்பிள் அண்ட் ஹோல்ட் ஈச் அண்ட் எவ்ரி குவான்டிட்டி வந்து சாம்பிள் அண்ட் ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் தென் அனலாக் டு த டிஜிட்டல் கன்வர்ஷன், அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ல பாஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெஷர் பண்ண சிக்னல்ஸ் எல்லாமே எனக்கு அனலாக் வேவ் ஃபார்மா இருந்தா கம்ப்யூட்டர்ல நான் ப்ராசஸ் பண்றதுக்கு எனக்கு டிஜிட்டல் வேணும். ஸோ அதனால அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்ல மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சிக்னலை வந்துட்டு எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்ளிகேஷன் வந்து எம்பெடட் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் யூட்டிலைசேஷன் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றது இந்த பிளாக். ஸோ ஃபைனலா நான் வந்துட்டு கிடைச்சிருக்கக்கூடிய அவுட்புட் ரிசல்ட்டை நான் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், இல்ல டிஸ்பிளே பண்ணிக்கலாம், இல்லைன்னா கண்ட்ரோல் யூனிட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தி மெயின் காம்பனன்ட், ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்சார் இல்லைன்னா டிரான்ஸ்டியூசர். ஸோ இது என்ன பண்ணும்னா பிசிக்கல் குவான்டிட்டி என்னென்னலாம் டெம்பரேச்சர், ப்ரெஷர், டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாத்தையும் எலக்ட்ரிக்கல் சிக்னலா எனக்கு கன்வெர்ட் பண்ணும். சிக்னல் கண்டிஷனிங் சர்க்கியூட்னு சொல்லி இந்த பிளாக்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சிக்னல் கண்டிஷனிங் சர்க்கியூட் என்ன பண்ணும்னா எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிக்னலை வந்து டிஜிட்டலா மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணும். நெக்ஸ்ட் நாய்ஸை ரிமூவ் பண்றதுக்காக ஃபில்டர் பண்ணும். சிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஐசோலேஷன் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் லீனியர் சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே லீனியரா எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பிளாக் வந்துட்டு மல்டிபிளெக்சர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மல்டிபிளெக்சர், ஸோ இந்த மல்டிபிளெக்சர் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய இன்புட்ஸ்ல வந்துட்டு ஏதாவது ஒரு இன்புட்டை மட்டும் நான் செலக்ட் பண்ணி எடுப்பேன். ஸோ இதை வந்து நான் ஏடிசிக்கு கன்வெர்ட் பண்ணி தென் இதை வந்து நான் கண்ட்ரோல் பை த ப்ராசஸர் ஐ வில் டூ தட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்கியூட். ஸோ இது என்ன பண்ணணும்னா எனக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய சிக்னலா, ஈச் பாயிண்ட் வந்து எனக்கு சாம்பிள்ஸா எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிபிக் டைம் பீரியடுக்கு எனக்கு சாம்பிள்ஸ் எடுத்துக்கும். அதே மாதிரி இட் ஹோல்ட்ஸ் அ வோல்டேஜ் லெவல் டியூரிங் அனலாக் டு டிஜிட்டல் கன்வர்ஷன் பண்ணும்போது அந்த வோல்டேஜ் லெவலோடைய வேல்யூ வந்து என்ன பண்ணணும்னா இட் வில் ஹோல்ட் ஃபார் அக்யூரேசி பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஏடிசி, அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர். ஸோ எனக்கு இருக்கக்கூடிய அனலாக் சிக்னலை பைனரி ஃபார்ம்ல கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா டிஜிட்டல் நம்பரா இருக்கும். ஸோ அது வந்து என்னோட இன்புட் வோல்டேஜை ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர், மைக்ரோ ப்ராசஸர் இல்லைன்னா கம்ப்யூட்டர். ஸோ என்டையர் எனக்கு வந்து டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றது எனக்கு இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராசஸ், டிஜிட்டல் டேட்டாவை ப்ராசஸ் பண்றதுக்கும் ஆவரேஜிங், ஸ்கேலிங், எரர் கரெக்ஷன் இது எல்லாமே டேட்டாவை வந்துட்டு எனக்கு வந்து ஃபைனலா டியூன் பண்றதுக்காக யூஸ் பண்ற மெத்தட்ஸ். ஸோ இது எல்லாமே எனக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்ல மைக்ரோ ப்ராசஸர் வில் டூ தட். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலா நான் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிஸ்பிளே இந்த ஸ்கிரீன்ல இல்ல சார்ட் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், இல்லனா ஏதாவது ஒரு ஆக்ஷன், அலாரம் இந்த மாதிரி ஆட்டோமேஷன் சிஸ்டம்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம், அதாவது டேட்டாவை நான் எப்படி கலெக்ட் பண்றேன், அதை ப்ராசஸ் பண்றேன், டிரான்ஸ்மிட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஏஎஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து அனலாக். சோ நேம்லயே நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. சோ என்டையர்
லினியராகவே இது அனலாக் சிக்னல்ஸ்ல தான் ஒர்க் பண்ண போகுது. ஸோ அவுட்புட்டும் எப்படி இருக்கும்னா எனக்கு அனலாக்ல தான் இருக்கும், தட் இஸ் வோல்டேஜ் இல்ல கரண்ட் வேல்யூல இருக்கும். இது எங்க வந்து யூஸ் பண்றாங்கன்னா அனலாக் மீட்டர், ஆஸ்லோஸ்கோப், அனலாக் ரெக்கார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ அதாவது என்னோட எலக்ட்ரிக்கல் லேப்ல சார்ட் ரெக்கார்டர் ஆகும், இல்ல வந்துட்டு தெர்மோகப்பில் வந்துட்டு டைரக்டா வோல்ட் மீட்டர்ல கனெக்ட் பண்ணும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ஆனா இது வந்து எனக்கு சிக்னல் டிஜிட்டல் ப்ராசஸிங் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டேட்டா அக்வேஷன் சிஸ்டம். இதுல என்ன பண்ணுவோம்னா இந்த சென்சார் வந்து அனலாக் சிக்னலை டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணும். டிஜிட்டல்னா நம்பர் ஃபார்மேட்ல இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ல. ஸோ இந்த டிஜிட்டல் டேட்டாவை தான் என்னால என்ன பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இதோட ஒர்க் வந்து என்னோட மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லைன்னா கம்ப்யூட்டர் பண்ணும். ஸோ லேப்ல நம்ம பார்த்திருப்போம் டிஜிட்டல் ஆஸ்லோஸ்கோப், டிஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்லைன்னா இசிஜி மெஷின் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் இல்லையா, ஸோ அதுவும் இந்த டிடிஏஎஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ எனக்கு இதனால அக்யூரேட்டா ரிலையபிளா எனக்கு டேட்டா கிடைக்கும். இது ஆட்டோமேஷனை சப்போர்ட் பண்ணும், டிஜிட்டல் ஸ்டோரேஜும் பாசிபிள். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளெக்ஸ்டு டேட்டா அக்விஷன் சிஸ்டம். இப்போ எனக்கு நிறைய இன்புட் சிக்னல் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், பிரஷர், ஹியூமிடிட்டின்னு நிறைய டேட்டா நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளெக்ஸர்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. கனெக்ட் பண்ணக்கு அப்புறம் என்னால ஒரு சிக்னல் சிஸ்டம் வந்துட்டு ஒன் சிக்னல் அட் அ டைம் என்னால செலக்ட் பண்ண முடியும். ஸோ இது செலக்ஷன் வந்து ரேப்பிடா நான் ஸ்விட்ச் ஓவர் பண்ண முடியும். இந்த இன்புட்ஸ் எல்லாமே எனக்கு சிங்கிள் ஏடிசில தான் ஷேர் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள்னா வெதர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டேட்டாஸ் எல்லாம் மெஷர் பண்ணி டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்து எனக்கு கொடுக்கறத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சைமல்டேனியஸ் சாம்பிளிங் டிஏஎஸ். அதாவது என்னன்னா எனக்கு வந்து செப்பரேட் ஏடிசி வந்து ஒவ்வொரு இன்புட் சேனலுக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மல்டிப்ளெக்ஸ்ல என்ன சொல்றோம், ஒவ்வொரு இன்புட் சேனல் இருக்கும், இதை வந்து நான் ஒரே ஒரு சேனல் மட்டும் நான் அட் டைம் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 2 3 4 இருக்குன்னா நான் 1 செலக்ட் பண்ணலாம், சில டைம் 2 செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா 3 செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி செப்பரேட்டா எனக்கு ஏடி ஒவ்வொன்றுக்கும் யூஸ் பண்றதா என்ன சைமல்டேனியஸ் சாம்பிளிங் டிஏஎஸ். சோ எல்லா சேனலுமே என்ன பண்ண முடியும், என்னால சாம்பிள் பண்ண முடியும் அட் த சேம் டைம். இதனால எனக்கு டிலே வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பவர் சிஸ்டம் மானிட்டரிங் அப்படின்னு சொல்லி 3 phase பவர் மெஷர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல எனக்கு மெஷர் பண்றதுக்கு இந்த டிஏஎஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதனால ஸ்பீட் அண்ட் அக்யூரேசி எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஃபைனலா வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா அக்விஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டேட்டா எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரிமோட் லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதாவது அங்க இருக்கக்கூடிய எல்லா சென்சாரையுமே கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வழியா நான் வந்து எதர் வயர்ட் இல்லைன்னா வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணி டேட்டாவை கலெக்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து லார்ஜ் ஸ்கேல் சிஸ்டம்ல யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பவர் கிரிட், ஸ்மார்ட் சிட்டிஸ்ல எல்லா இடத்துலயும் டேட்டா கலெக்ட் பண்ணி எனக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா டேட்டா ப்ராசஸிங், டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் ஸ்காடா, தட் இஸ் பாத்தீங்கன்னா சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்விசிஷன் சிஸ்டம் சொல்றோம். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நான் ஒரு சிட்டியே நான் மானிட்டர் பண்ணோம், ஒரு டவுன் நான் மானிட்டர் பண்ணோம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பண்ணோம்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஸ்பீடாவும் அக்யூரேசியா இருக்கும், கண்டினியூஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் இருக்கும், ரியல் டைமா நான் மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அனாலிசிஸ் வந்து பாசிபிள். அப்ளிகேஷனா எனக்கு இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பண்ணோம் அப்படின்னா டிஏஎஸ் அப்ளை பண்ணிக்கலாம். வெதர் ஸ்டேஷன்ல யூஸ் பண்றாங்க, பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இசிஜி, இஇஜி மெஷர் பண்ணும்போது, பவர் சிஸ்டம் மானிட்டரிங், robotics and mechatronics யூஸ் பண்றாங்க. Thank you.